எங்க வீட்டுல துவையல் அரைக்க கூட காசு இல்ல. ஆனா காலையிலயும் மாலையிலயும் தொழுக மட்டும் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி படத்துக்கு முன்னாடி மணிக்கணக்கா மண்டி இடுறதை விட 4 பெரிய மனுஷங்க கிட்ட மண்டிட்டா குறைஞ்சா போயிடும். என்னமோ உலகத்துல இல்லாத நியாயத்தை இவர்தான் நிலைநாட்ட போறாராம். லஞ்சம் வாங்க மாட்டாரா, தான் கடமையில இருந்து கொஞ்சம் கூட தவற மாட்டாரா. உலகத்தையே இவர்தான் ரட்சிக்க வந்திருக்கிறதாக நினைப்பு. காலையில இருந்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு போனா எப்படி? காலையில இருந்து மாத்திரமா நீ கத்துற? நீ கத்த ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. சாகுற வரைக்கும் நீ கத்துறதை நிறுத்த போறதும் இல்ல, நான் என் கடமையில இருந்து தவற போறதும் இல்ல. பக்கத்து வீட்டு போலீஸ்காரர் இருக்காரே, அவர் பொண்டாட்டிக்கு 12 பட்டுப்புடவை இருக்கு. நீங்க எனக்கு 1வது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்க கூட வேலை செய்யறாரே ஏத்தி ஏகாம்பரம், அவருக்கு 6 சைக்கிள் ரிக்ஷா ஓடுது. ரைட்டர் ரத்தனத்துக்கு 3 ஆட்டோ ஓடுது. இவ்வளவு எதுக்கு? உங்க இன்ஸ்பெக்டருக்கு 3 டாக்ஸி, 1 லாரி ஓடுது. நீங்களும் இத்தனை வருஷமா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆக போறீங்க. என்னத்தை கண்டீங்க? என்ன கண்டேன்டி? என்னை கண்டேன். நீ சொன்ன பாரு, ஏடி ஏகாம்பரம், ரைட்டர் ரத்னம், இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத், இவங்கெல்லாம் அவங்க போட்டிருக்கிற உடுப்பை கேவலப்படுத்தி பிச்சைக்கார மாதிரி சொத்து சேர்த்திருக்காங்க. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் மானமும் மரியாதையும். பெரிய மரியாதை. எந்த ஊர்லயாவது 1 வருஷம் நிலைச்சு இருந்திருக்கீங்களா? அங்க தகராறு. எவனாவது பெரிய மனுஷனை அடிக்க வேண்டியது, உடனே அவன் உங்க ஊரை விட்டு மாத்த வேண்டியது. பெரிய மனுஷங்களை அடிக்கணும்னு நான் என்ன விரதமா எடுத்துக்கிட்டு இருக்கேன்? அவங்க சின்னத்தனமா நடக்கும்போது நான் என் கடமை செய்யறேன். 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்லைன்னாலும் வாய் நிறைய பேச கத்துக்கிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அப்பா அம்மா எனக்கு இருதயசாமின்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த இருதயத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். தெரியாம தான் கேக்குறேன். ஊர் உலகத்துல உங்களுக்கு மட்டும்தான் இருதயம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. ஆனா ரொம்ப பேருக்கு அது ரத்தத்தை சுத்தம் பண்ற வெறும் பம்பிங் ஸ்டேஷன். சில பேருக்கு தான் அது சத்தியத்தின் பவுண்டேஷன். சார், சர்மன் சார், நமஸ்காரம். அடே குறுக்களா? வணக்கம். முகத்தையே காணோம். குடும்பத்தை எல்லாம் கூட்டு வந்துட்டீங்கல்ல? வீடெல்லாம் அமக்கலமா இருக்கு. சம்சாரம் நல்லா இருக்கா? சௌக்கியமா இருக்கான்னு? கோயில் சாவியா கொடுத்தா பரவாயில்ல. சாவியா? ஓ, அது ஏழ்றதுன்னு இருக்கு. கொஞ்சம் இந்த வந்துடுறேன். இத கூட இவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இந்தாங்க, பூஜை எல்லாம் அமக்களமா நடத்துங்க. அமோகமா நடத்துறேன். நீங்களும் அப்பப்ப கோயிலுக்கு வரணும். கோயில்ல எனக்கு என்ன வேலை? நீங்க தானே அரங்காவலர். ஓ, அறத்தை வேற காக்கணுமோ? எதையெல்லாம் காக்க வேண்டியிருக்கு பாருங்க. சரி, நீங்க புறப்படுங்க. என்னங்க குருக்கள் வந்துட்டு போறாரு? கோவில் சாவியை கேட்டாரு, கொடுத்தனுக்கு. ஏங்க கோயில் அந்த வேலை காணாமே? நான் இருக்கல. நீங்க ஒண்ணு கோயில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானே வேலு பைய, அவனை காணாமா? அந்த வேலை நான் கந்த வேலுன்னு நினைச்சேன். சொல்ற கொஞ்சம் விவரமா சொல்லடி. நான் பதறி போயிட்டேன். யார் அது? புதுசா நம்ம ஊருக்கு குருக்கள் வந்திருக்காரு, அவரோட சம்சாரம். என்ன ஏட்டையா, என்னாச்சு? அடடே, வாங்க சாமி. நீங்களா? வாங்க வாங்க. என்ன சொல்லுது சைக்கிள்? என்ன சொல்லுது? என்னால முடிஞ்ச வரைக்கும் உழைச்சிட்டேன், இனிமே என்ன கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லுது. சாமி, ஒரு சைக்கிளை பாத்துக்கிட்டு வந்துடுறேன். போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போய் கதை. ஆமா,
போடவா போட்டன டைமா போட உள்ள அயோக்கிய ராக்கல் போடா இவன் உள்ளது இல்லையா சார் அவரு என்ன பெரிய ஆளா நீங்களா ஏன் போலீஸ்க்கு வரீங்க போட உள்ள நீ ஒண்ணும் பயப்படாதம்மா சும்மா அப்படி போய் உட்கார் என்னடா அங்க கூட்டம் வேடிக்கை பாக்குறீங்களா இல்ல வாங்கடா யாரி அவன் சுத்த காட்டானா இருக்கா ஏன் இப்படி கத்துறான் ஐயரே அவன் பேசாதீங்க அவர் காதல விழுந்தது நீங்க தொலைஞ்சீங்க யார் அவர் அந்தோனி அந்தோனின்னா அந்தோனி பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா அவர்தான் அந்த ஊருக்கே ராஜா அவரை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வாழவே முடியாது என்னமோ ராஜாக்கள் எல்லாம் ஒழிச்சுட்டா சொல்றேன் ஊருக்கு ஊரு பேட்டைக்கு பேட்டை இந்த மாதிரி குட்டி ராஜாக்கள் இருந்துதான் இருக்கா அனாவசியமா யாரையும் உள்ள விடாது சார் அவர் சொல்றத செய்ய இங்க யாரும் கூட்டம் போடக்கூடாது எல்லாரும் வெளியில போக சொல்லு நான் ஜாமீன் கொடுக்க வந்திருக்கேன் ஜாமீன் கொடுக்க வந்தா விருந்து வச்சு உபஜா பண்ணணுமா எதிர்த்து நில்லுவேன் கூட்டம் போடாதீங்கயா அதான் சொல்லிட்டு போனார்ல அட கூட்டம் போடாதீங்க என்ன தேர்தல் வந்தா மட்டும் ராத்திரி பகலா நீங்க கூட்டம் போடுவீங்க நாங்க கூடி கட்டியா இருக்கணும் இப்ப மட்டும் கூட்டம் வேணாமோ நீ எதிர்கட்சியாளா ஏன் இவ்வளவு விவரமா பேசுறியா அதான் கேட்டேன் ஆமா நல்ல கேள்வி கேட்கிறான் இவனை எதிர்கட்சியில விட்டு வைக்க கூடாது நம்ம கட்சிக்கு எடுத்துட வேண்டியதுதான் நம்ம கட்சிக்கு வந்துடுறியா வணக்கம் சார் என்ன நின்னுகிட்டு இருக்கீங்க உட்காருங்க என்ன வரவேற்பே சரியில்லை என்ன வேணும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்றிய செயலாளர் அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை அவனை விட்டுருங்க இல்ல டைரக்டா மேல போன் பண்ணுவேன் மேல என்ன கடவுளுக்கா இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது எங்க ஆட்சி எங்க போலீஸ் ஆனா எங்களுக்கு எதிராக இருக்கு இதற்கு உடனடியாக ஒரு கமிஷனை நியமிக்க வேண்டுகிறேன் கமிஷன் போடுவீங்களா முதல்ல நீங்க கமிஷன் வாங்குறத நிறுத்துங்க அப்புறம் எங்க மேல கமிஷன் போடலாம் எதிர்கட்சி சிபாரிசுல போலீஸ்காரனா சேர்ந்தவனா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது நாங்க ஆமா உங்க மாமியார் விட்டு சீதனத்துல இருந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க சட்டசபையில இருக்க வேண்டியவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா இருதயசாமி எத்தனை ஆயிரம் வேணும் நானும் தர்றேன் முதல்ல அவனை வெளியே விடு உனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன் மரியாதையா வெளியில் போயிடு இல்லைனா என்கிட்ட நீ அடி வாங்கினது இல்லையே என்னடா முறைக்கிற வயசானவன் தானே அடிச்சா வலிக்குவா போகுதுன்னு நினைக்கிறியா டேய் அந்தோனி நான் என் உத்தியோகத்தின் தாண்டா ரிட்டையர் ஆக போறேன் என் உணர்ச்சிகள்ல இருந்து சாகர வரைக்கும் ரிட்டையர் ஆக மாட்டேன்டா கெட் அவுட் கெட் அவுட்னா வெளியே போங்கன்னு அர்த்தம் அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு இன்னும் நாம இங்க நிக்கணுமா மோனிகா உட்காருங்க ஆண்டனி சார் இவங்க ரேப் கேஸ்ல ஜாமீன் கொடுக்க வந்திருக்காங்க சார் நான் தான் உட்கார வச்சிருக்கேன் அப்பா பெரிய பெரிய ஆபீசர்லாம் வந்தாச்சு அந்தோனியோட ஆள் நல்லா மாட்டுன்ட்டான் விவரம் புரியாம பேசாதீங்க பெரியவங்க நுழைஞ்சிட்டாங்கல்ல விஷயம் சின்னதாயிடும் ஐயோ நீங்க என்ன சொல்றேன் இனிமே கொலை தற்கொலை ஆயிடும் கற்பழிச்சவன் காதலன் ஆயிடுவான் கதை எப்படியெல்லாம் மாற போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க ஏன் இருதயசாமி ஏன் பெரிய மனுஷங்களா பகைச்சுக்கிறீங்க முதல்ல அந்த ஆளை வெடி விடுங்க சார் அந்த ஆளை ரிலீஸ் பண்ணு போ அவன் அந்த பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணதான் நான் கண்ணால பார்த்தேன் முயற்சி தானே பண்ணா பெரிய மனுஷங்களா வந்திருக்காங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே எதுக்கு சார் வீணான பேச்சு எந்த பொண்ணை என் ஆளு கைய பிடிச்சு இழுத்தான் சொல்லுங்க இங்க நிக்கிற இந்த பொண்ணு தான் சார் டேய் இப்படி வா இப்படி யாரும் யாரையும் இங்க மிரட்டக்கூடாது சாமி நீ சுமார் நல்லா யோசித்து சொல்லு
யாரு வந்து உன்னை கைய பிடிச்சு இழுத்தானா? உன்னை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணானா? இல்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன். எதுக்கு பயப்படுற? ஒன்றியும் நான் இங்க இருக்கப்போ இல்லைன்னு சொல்லிடு. இல்ல, நான் அவரை பார்த்ததே இல்ல. அப்ப எதுக்கு இங்க வந்த? நான் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அப்ப ஏட்டையா வந்து கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வான்னு சொன்னாரு. அதான் வந்தேன். இந்த அம்மா யாருக்கும் பயப்படாது. நடந்த உண்மை அப்படியே சொல்லு. நான் உண்மையைத்தான் சொல்றேன். பாத்தீங்களா சார், வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க பொண்ணு வேலை செய்ய விடாம பாதையிலேயே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய தேசிய நஷ்டம். எப்படி சார் இந்த நாடு முன்னேறும்? இதுல அரிசி விலை ஏறி போச்சுன்னு எங்களை வேற திட்டுறீங்க. ஏன் அரிசி விலை ஏறாது? பாதியிலே எப்படி கூட்டு வந்த? அழகம்மா அபாண்டம் முதல்லயே சொல்ல. பெரியவங்க நோஞ்சிட்டா விஷயம் சின்னதாயிடும். சிவசிவா, இப்படி ஒரு கோயில் இருக்கிற ஊர்ல இவ்வளவு அசிங்கங்களா? இதை விட பெரிய பெரிய கோயில் இருக்கிற ஊர்ல எல்லாம் என்னென்னமோ நடக்குது. ஐயோ சாமி, ஏதோ ரிட்டையர் ஆக போறேன்னு மரியாதைக்காக விட்டுட்டு போறேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்க கூடாது. சாயங்காலம் பாத்தியில மீட் பண்ணுவோம். ஓகே. சார், இப்படி ஒரு நிமிஷம் வரீங்களா? உன்ன மாதிரி பொறுக்கி பசங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மதிப்பு இல்லாம போச்சு. என்னையா என்ன பாக்குற? உன்னால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்ல டிஸ்மிஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் கேர். நான் இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்கு 5 மாசம் தான் இருக்கு. போயிட்டு வரீங்களா சார்?